மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, எப்படியும் வாழலாம் என்று நினைப்பவருக்கு வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவருக்கு வாழ்க்கையே பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஏன்னா இது புதுசாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க. வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ வெற்றியோ எது வந்தாலும் அதை எப்படி நம்ம வாழ்ந்துடலாம். இன்றைக்கி கஷ்டம் வந்தால் நாளைக்கு சந்தோஷம் வரும், இன்றைக்கி சந்தோஷம் இருந்தால் நாளைக்கு ஒரு கஷ்டம் வரும். எதையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறவனுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ரொம்ப சந்தோஷமான மனநிலையில், ஒரு தைரியமான மனநிலையில் இருக்க முடியும். ஆனால் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இப்போ ஒரு பொண்ணே சரி, எனக்கு மாப்பிள்ளைன்னா எனக்கு இத்தனை உயரத்தில் வேணும், இவ்வளோ சம்பளத்தில் வேணும், இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எவன்கிட்ட இருக்கோ அப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கையே பிரச்சனை தான். எது வந்தாலும் எவன் ஒருவனுக்கு அதை ஃபேஸ் பண்ண தெரியுதோ அவன் தான் ஒரு வெற்றியாளனாக மாற முடியும். இரண்டாவதாக, மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலையின் மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில். பணத்தை மதிக்காதே. என்ன பணம் வாழ்க்கையில் வேணாமா? அப்படி இல்லை. ரொம்ப ஒரு பெரிய பணக்காரன் ஃபெராரி வச்சுருக்கான், அப்படியே இறங்குறான், பவுனும் வெள்ளையும் அப்படியே வீட்டில் கொட்டி கிடக்குது பணமும் அப்படின்னா அப்படியே அவனை பார்த்து வியந்து நிற்காத. இறைவனோ இயற்கையோ எல்லாமே பேலன்ஸாக தான் கொடுக்கும். அவ்வளோ கொட்டி கிடக்கிற வீட்டில் நிம்மதியோ சந்தோஷமோ இருக்காது. அவ்வளோ பணம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு உடம்புல ஒரு சக்தி இருக்காது, மனசில் சந்தோஷம் இருக்காது. இன்னும் வேணும் வேணும் வேணும்னு அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். அதனால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான், எந்த நிலையை நீ அடனாலும் சரி, அது மேலே நீ ஏறிட்டீன்னா கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே உனக்கு கீழே தான் இருக்கும். அதனால் வாழ்க்கையில் அடைய முடியாத உயரம் என்பது எதுவுமே இல்லை. கட்டாயம் நீ நினைத்தால் உன்னால் முடியும். மூன்றாவதாக, சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில்தான் உள்ளது. சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு மனசு சார்ந்த விஷயம். கோடியில் வச்சுருக்கவனுக்கு நிம்மதியே இருக்காது. ஆனால் அந்த தெருக்கோடியில் இருக்கவனுக்கு கூட பணமே இல்லைன்னா கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். அதனால் பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ நமக்கு மட்டும்தான் இது வந்திருக்கு அப்படிலாம் இல்லை. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. அந்த எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து அதை எதிர்த்து நின்று அதை நீங்கள் எப்போ ஒரு வெற்றியாளராக உங்களால் மாற முடியும். அதனால் மகிழ்ச்சிங்கிறது நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கிறதுலாம் இல்லை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க.